ஒரு சராசரி மனித மூளையில் சுமார் 8600 கோடி நியூரான்கள் உள்ளன. ஆனால் நாம் தினமும் ஒரே மாதிரியான வேலைகளை திரும்ப திரும்ப செய்யும்போது இந்த நியூரான்களுக்கிடையே உள்ள கோடிக்கணக்கான இணைப்புகள் பயன்படுத்தப்படாமலேயே மெல்ல மெல்ல சுருங்கிவிடுகின்றன. மற்றொரு ஆய்வில் ஒரு மனிதனின் கண்களை கட்டிவிட்டு அவனது சொந்த அறைக்குள்ளேயே நடமாடச் சொன்னால் அவனது மூளையின் இடஞ்சார்ந்த வரைபடம் ஸ்பேஷியல் மேப் சில வினாடிகளில் பார்வைத்திறனிலிருந்து தொடு உணர்வுக்கு மாறிவிடுகிறது. இன்னும் ஆச்சரியமான விஷயம் என்னவென்றால், நீங்கள் வலதுகை பழக்கமுள்ளவராக இருந்து ஒரு நாள் திடீரென இடது கையால் எழுத முயற்சித்தால் பல ஆண்டுகளாக குறைவாக பயன்படுத்தப்பட்ட ரைட் ஹெமிஸ்பியர் சட்டென விழித்து கொண்டு புதிய மின் சமிக்ஞைகளை உருவாக்கும். பழக்க வழக்கங்களை உடைத்து உணர்வுகளை புதிதாக இணைப்பதன் மூலம் மூளையை இளமையாக வைத்திருக்கும் அந்த அறிவியலின் பெயர்தான் நியூரோபிக்ஸ். உடற்பயிற்சி உடலுக்கு செய்வது போல மூளைக்கு செய்யும் இந்த நியூரோபிக்ஸ் எப்படி செயல்படுகிறது? ஒரு சாதாரண செயல் எப்படி மூளையின் நரம்பு பாதைகளை மாற்றி அமைக்கிறது? மூளையின் அந்த மறைந்திருக்கும் உலகத்தை இன்று ஆழமாக பார்க்கலாம். அத்தியாயம் 1. ஆட்டோ பைலட் மூளையும் சுருங்கும் பாதைகளும். மனித மூளை பிரபஞ்சத்தின் மிகச் சிக்கலான ஒரு அமைப்பு. நமது உடலின் மொத்த எடையில் மூளை வெறும் 2% தான் இருக்கும். ஆனால் நாம் சுவாசிக்கும் ஆக்சிஜனிலும் உட்கொள்ளும் ஆற்றலிலும் சுமார் 20% இந்த சிறிய மூளைதான் உறிஞ்சிக் கொள்கிறது. மூளைக்கு தொடர்ந்து இவ்வளவு பிரம்மாண்டமான ஆற்றல் தேவைப்படுவதால் பரிணாம வளர்ச்சியில் இயற்கை மூளைக்கு ஒரு தந்திரத்தை கற்றுக் கொடுத்துள்ளது. அதுதான் ஆட்டோ பைலட் மோட். தாம் தினமும் காலையில் எழுவது, காஃபி குடிப்பது, ஒரே பாதையில் அலுவலகத்திற்கு செல்வது, வாகனங்களை ஓட்டுவது என எல்லாமே பழக்கமாகிவிட்ட செயல்கள். ஒரு செயலை மூளை பழகிவிட்டால் அதற்காக புதிய நியூரான்களை பயன்படுத்துவதை நிறுத்திவிட்டு ஏற்கனவே உருவான வலுவான நரம்பு பாதைகளை நியூரல் பாத்வேஸ் மட்டுமே பயன்படுத்த தொடங்கும். இதை ஒரு நெடுஞ்சாலையோடு ஒப்பிடலாம். தினசரி ஒரே பாதையில் பயணிக்கும் போது மூளைக்கு ஆற்றல் மிச்சமாகிறது. ஆனால் இதில் ஒரு மிகப்பெரிய ஆபத்து ஒளிந்துள்ளது. உங்கள் அன்றாட வாழ்வில் புதிய அனுபவங்களோ எதிர்பாராத திருப்பங்களோ இல்லாத போது மூளையின் பல பகுதிகள் தூக்க நிலைக்கு சென்று விடுகின்றன. பார்வைத்திறன் மற்றும் கேட்டல் ஆகிய 2 உணர்வுகளுக்கு மட்டுமே அதிக வேலை கொடுக்கப்பட்டு தொடுதல், நுகர்தல், சுவைத்தல் போன்ற மற்ற உணர்வுகளுக்கான மூளையின் இணைப்புகள் பலவீனமடைகின்றன. இதுவே காலப்போக்கில் மூளையின் சுறுசுறுப்பை குறைத்து முதுமையின் நினைவாற்றல் இழப்பிற்கு வித்திடுகிறது. இங்குதான் நரம்பியல் நெகிழ்வுத்தன்மை, நியூரோபிளாஸ்டிசிட்டி என்ற அறிவியல் விதி உள்ளே வருகிறது. நமது மூளை ஒரு கான்கிரீட் கட்டடம் அல்ல. அது ஒரு பிளாஸ்டிக்கை போல தன்னைத்தானே மாற்றி அமைத்துக் கொள்ளும் தன்மை கொண்டது. இந்த தன்மையை தூண்டுவதுதான் நியூரோபிக்ஸ். அத்தியாயம் 2. ஒரு செயல் எப்போது நியூரோபிக்ஸ் ஆகிறது? எல்லா புதிய செயல்களுமே மூளையை பெரிய அளவில் தூண்டிவிடாது. உதாரணமாக, நீங்கள் தினமும் பேனாவால் எழுதுபவர் என்று வைத்துக்கொள்வோம். ஒரு நாள் நீங்கள் பேனாவிற்கு பதிலாக ஒரு பென்சிலை எடுத்து எழுதுகிறீர்கள். இது ஒரு புதிய செயல்தான், வழக்கத்தை மாற்றுவதுதான். ஆனால் இது நியூரோபிக்ஸ் அல்ல. ஏனென்றால் பேனாவை பிடிப்பதற்கும் பென்சிலை பிடிப்பதற்கும் மூளையின் ஒரே பகுதியில்தான் மின் சமிக்ஞைகள் உருவாகின்றன. இதில் மூளைக்கு பெரிய சவாலோ புதிய நரம்பு பாதைகளோ தேவையில்லை. அப்படியானால் எது நியூரோபிக்ஸ்? ஒரு நாள் காலையில் நீங்கள் உங்கள் வலது கைக்கு பதிலாக இடது கையால் பல் துலக்கவோ அல்லது எழுதவோ முயற்சி செய்கிறீர்கள் என்று கற்பனை செய்து பாருங்கள். நீங்கள் வலது கையால் எழுதும்போது உங்கள் மூளையின் இடது அரைக்கோளத்தில் லெஃப்ட் கார்டெக்ஸ் உள்ள மோட்டார் நியூரான்கள் தான் அந்த வேலையை கட்டுப்படுத்துகின்றன. ஆனால் திடீரென இடது கைக்கு மாறும்போது மூளையின் வலது அரைக்கோளத்தில் பல ஆண்டுகளாக தூங்கிக் கொண்டிருந்த நரம்பு பின்னல்கள், நியூரல் நெட்வொர்க்ஸ் திடீரென விழித்து கொள்ள வேண்டிய கட்டாயம் ஏற்படுகிறது. இது மூளைக்கு ஒரு மாபெரும் அதிர்ச்சியையும் சவாலையும் கொடுக்கிறது. முதல் சில நொடிகள் உங்களுக்கு கோபமும் விரக்தியும் கூட வரலாம். ஆனால் அந்த நொடியில் உங்கள் மூளையின் வலது பக்கத்தில் லட்சக்கணக்கான புதிய மின் இணைப்புகள் மின்னலைப் போல உருவாகின்றன. ஒரு செயல் நியூரோபிக்ஸாக மாற வேண்டுமென்றால் அறிவியல் படி அது 3 விதிகளில் ஏதேனும் ஒன்றை நிறைவு செய்ய வேண்டும். வழக்கத்திற்கு மாறான உணர்வுகளின் இணைப்பு. நீங்கள் வழக்கமாக பயன்படுத்தும் ஒரு உணர்வை முடக்கிவிட்டு மற்றொரு உணர்வை கொண்டு ஒரு வேலையை செய்வது. உதாரணமாக, கண்களை மூடிக்கொண்டு ஆடைகளை அணிவது அல்லது குடும்பத்தினரோடு முழு அமைதியாக பேசாமல் சாப்பிடுவது.
கவனத்தை முழுமையாக ஈர்த்தல், எங்கேஜிங் அட்டென்ஷன். ஒரு செயல் உங்களை ஆச்சரியப்படுத்த வேண்டும் அல்லது உங்கள் உணர்ச்சிகளை தூண்ட வேண்டும். உதாரணமாக, உங்கள் கணினியின் திரையில் உள்ள புகைப்படங்களை தலைகீழாக மாற்றி வைப்பது. அன்றாட செயலை முற்றிலும் உடைத்தல். சூப்பர் மார்க்கெட்டிற்கு செல்வதற்கு பதிலாக உள்ளூர் உழவர் சந்தைக்கு சென்று காய்கறிகளை தொட்டு முகர்ந்து பார்த்து வாங்குவது. அத்தியாயம் 3. நியூரோட்ரோபின்கள், மூளையின் இரகசிய உரம். நியூரோபிக்ஸ் பயிற்சிகளை செய்யும்போது மூளைக்குள் உயிரியல் ரீதியாக பயாலாஜிக்கலி என்ன நடக்கிறது? இங்குதான் அறிவியலின் மிக அற்புதமான ஒரு ரசாயனம் வெளிப்படுகிறது. அதன் பெயர் நியூரோட்ரோபின்கள், குறிப்பாக பிரெயின் டிரைவ்டு நியூரோட்ரோபிக் ஃபேக்டர் எனப்படும் மூளை சார்ந்த புரதம். ஒரு புதிய எதிர்பாராத சவாலான சூழ்நிலையை நீங்கள் எதிர்கொள்ளும் போது உங்கள் மூளையில் உள்ள நரம்பு செல்கள் இந்த நியூரோட்ரோபின்களை உற்பத்தி செய்ய தொடங்குகின்றன. இந்த ரசாயனம் மூளைக்கு ஒரு உரம், ஃபர்டிலைசர் போல செயல்படுகிறது. இது பழைய நியூரான்களை அழிவிலிருந்து காப்பது மட்டுமின்றி நியூரான்களுக்கு இடையே உள்ள டென்ட்ரைட்ஸ் எனப்படும் வேர்களை பல மடங்கு வளரச் செய்கிறது. டென்ட்ரைட்டுகள் எவ்வளவு அதிகமாக வளர்கிறதோ அவ்வளவு அதிகமாக மூளையின் வெவ்வேறு பகுதிகளுக்கு இடையே தகவல் தொடர்பு துரிதமாக நடைபெறும். எதிர்பாராத நிகழ்வுகளும் புதுமையான உணர்வு சேர்க்கைகளும் மூளைக்குள் இருக்கும் இந்த உரத் தொழிற்சாலையை திறந்து விடுகின்றன. இதைத்தான் விஞ்ஞானிகள் மூளையின் பாதுகாப்பு வலை என்கிறார்கள். வயதாகும்போது சில நரம்பு பாதைகள் அழிந்தாலும் நியூரோபிக்ஸ் மூலம் நாம் உருவாக்கிய இந்த புதிய மாற்றுப்பாதைகள் நமது நினைவாற்றலையும் சிந்தனை திறனையும் பாதுகாக்கும் அரணாக செயல்படும். அத்தியாயம் 4. 6வது அறிவின் திறப்பு. நியூரோபிக்ஸ் எப்படி செயல்படுகிறது என்பதை புரிந்து கொள்ள ஒரு அன்றாட நிகழ்வை நரம்பியல் கண்ணோட்டத்தில் பார்ப்போம். ஜேன் என்ற பெண் வேலை முடிந்து தனது வீட்டிற்கு திரும்புகிறாள். கதவின் பூட்டை திறக்க தனது கைப்பையை திறக்கிறாள். வழக்கமாக பையின் வெளிப்பகுதியில் இருக்கும் சாவி இன்று அங்கு இல்லை. பையின் ஆழத்தில் பல பொருட்களுக்கு நடுவே அது சிக்கியிருக்கிறது. இப்போது ஜேன் தனது கண்களை பயன்படுத்த முடியாது. அவளது கை பைக்குள் நுழைகிறது. அங்கே லிப்ஸ்டிக், டிஷ்யூ பேப்பர், கண்ணாடி கூடு என பல பொருட்கள் உள்ளன. இப்போது அவளது மூளையில் பல ஆண்டுகளாக தூங்கிக் கொண்டிருந்த நரம்பு பாதைகள் விழித்துக் கொள்கின்றன. அவளது விரல்கள் ஒரு பொருளின் கடினத்தன்மை, வடிவம், மென்மை ஆகியவற்றை தொட்டு உணர்கின்றன. அந்த தொடு உணர்வு, சென்ஸ் ஆஃப் டச், மூளையின் புறணிக்கு கார்டெக்ஸ் மின் சமிக்ஞைகளை அனுப்புகிறது. அந்த சமிக்ஞைகள் மூளையின் காட்சி பதிவோடு விஷுவல் மெமரி ஒப்பிடப்பட்டு இது லிப்ஸ்டிக், இது டிஷ்யூ என்று மூளைக்குள் ஒரு கணப்பொழுதில் கணக்கீடு நடக்கிறது. கண்களை பயன்படுத்தாமலேயே தொடு உணர்வை மட்டும் வைத்து சாவியை சரியாக கண்டுபிடிக்கிறாள் ஜேன். அடுத்து அந்த சாவியை பூட்டிற்குள் நுழைக்க வேண்டும். வழக்கமாக இதை நாம் கண்களால் பார்த்து செய்வோம். ஆனால் இன்று அந்த பகுதி இருட்டாக இருக்கிறது. இப்போது மூளை தனது இடஞ்சார்ந்த உணர்வை பயன்படுத்துகிறது. ப்ரோப்ரியோசெப்ஷன் என்பது நமது உடலின் பாகங்கள் எந்த இடத்தில் எந்த கோணத்தில் இருக்கின்றன என்பதை கண்கள் இல்லாமலேயே மூளை உணரும் ஒரு பிரத்யேகமான இன்டர்னல் ஜிபிஎஸ் அமைப்பு. இருட்டில் சாவியை பூட்டிற்குள் நுழைக்கும் அந்த 10 வினாடிகளில் ஜேனின் மூளை தொடு உணர்வையும் ப்ரோப்ரியோசெப்ஷனையும் இணைத்து ஒரு புதிய நரம்பு பாதையை உருவாக்குகிறது. கதவை திறந்து உள்ளே நுழைகிறாள். அறை இருட்டாக இருக்கிறது. சுவிட்ச் எங்குள்ளது என தேடிச் செல்கிறாள். வழக்கமாக பார்வையை மட்டுமே நம்பியிருக்கும் மூளை இப்போது அவளது அறையின் முப்பரிமாண வரைபடத்தை 3D ஸ்பேஷியல் மேப் மூளைக்குள் விரித்து வைக்கிறது. தோல் நாற்காலியின் தொடு உணர்வு, மேஜையில் உள்ள ரோஜா பூக்களின் வாசம் ஆகியவற்றை வைத்து அவள் சோபாவின் கூர்மையான முனையில் இடித்து கொள்ளாமல் இருட்டிலேயே சரியாக நடந்து செல்கிறாள். பார்வை என்ற ஒற்றை உணர்வை அணைத்து வைத்த சில நிமிடங்களில் அவளது தொடு உணர்வு, நுகர்வு மற்றும் இடஞ்சார்ந்த உணர்வு ஆகியவை மூளையின் நினைவோடு ஒருங்கிணைந்து ஒரு புதிய நியூரோபிக் உடற்பயிற்சியாக மாறிவிட்டது. அத்தியாயம் 5. தலைகீழான உலகத்தின் உளவியல். நியூரோபிக்ஸின் இன்னொரு சுவாரஸ்யமான அறிவியல் நமது மூளை தகவல்களை எப்படி சுருக்கி புரிந்து கொள்கிறது என்பதில் அடங்கியுள்ளது. உங்கள் மேஜையில் அல்லது மொபைல் போனில் இருக்கும் உங்கள் குடும்பத்தினரின் புகைப்படத்தை இன்று தலைகீழாக அப்சைட் டவுன் மாற்றி வையுங்கள். இதை செய்யும்போது மூளைக்குள் என்ன நடக்கும் தெரியுமா? வழக்கமாக ஒரு முகத்தை நேராக பார்க்கும்போது மூளையின் லெஃப்ட் ஹெமிஸ்பியர் அதை மிக எளிதாக அடையாளம் கண்டுவிடும். இது ஒரு முகம், இது அப்பா, இது அம்மா என்று
மூளை ஒரு குறுக்கு வழியில் அதை புரிந்து கொண்டு அந்த புகைப்படத்தின் மீதான கவனத்தை உடனடியாக நிறுத்திவிடும். இது ஆட்டோ பைலட் முறை. ஆனால் அதே புகைப்படத்தை தலைகீழாக வைக்கும்போது மூளையின் இடது அரைக்கோளத்தால் அந்த முகத்தை உடனடியாக அடையாளம் காண முடியாது. அதன் குறுக்கு வழி சிதைந்துவிடும். அந்த நொடியில் உங்கள் மூளையின் வலது அரைக்கோளம், ரைட் ஹெமிஸ்பியர், அந்த வேலையை கையில் எடுக்கும். வலது மூளை என்பது வடிவங்கள், நிறங்கள் மற்றும் இடஞ்சார்ந்த அமைப்புகளை, ஸ்பேஷியல் ரிலேஷன்ஷிப்ஸ் ஆழமாக ஆராயும் பகுதி. அது அந்த முகத்தை ஒரு மனிதனாக பார்க்காமல், கண்கள் எங்கே உள்ளன, உதட்டின் வளைவு எப்படி இருக்கிறது என புதிய கோணத்தில் அதை ஆராயத் தொடங்கும். ஒரு சாதாரண புகைப்படத்தை தலைகீழாக மாற்றுவது பல மாதங்களாக தூங்கிக் கொண்டிருந்த வலது மூளையின் பகுதிகளை தட்டி எழுப்பி உங்கள் கவனத்தை உச்சகட்டத்திற்கு கொண்டு செல்கிறது. அத்தியாயம் 6. நினைவுகளின் கருவூலம். நியூரோஃபிக்ஸ் பயிற்சிகளை தொடர்ந்து செய்வதால் 60 வயதில் இருக்கும் ஒருவருக்கு 20 வயது இளைஞனின் மூளை கிடைத்து விடுமா? அறிவியல் யதார்த்தமாக சொல்வது என்னவென்றால், இல்லை. ஒருவரின் வயதை குறைக்க முடியாது. ஆனால் இங்குதான் நியூரோஃபிக்ஸின் உண்மையான பலன் ஒளிந்துள்ளது. ஒரு 20 வயது இளைஞனிடம் வேகம் இருக்கலாம், ஆனால் அவனிடம் அனுபவம் இல்லை. ஒரு 60 வயது மனிதரின் மூளை என்பது பல தசாப்தங்களாக சேகரிக்கப்பட்ட நினைவுகள், அனுபவங்கள், கற்றல்கள் மற்றும் உணர்ச்சிகள் நிரம்பிய ஒரு மாபெரும் கருவூலம், வால்ட். வயதாகும்போது அந்த பெட்டகம் அழிவதில்லை. ஆனால் அந்த பெட்டகத்தை திறப்பதற்கான நரம்பு பாதைகள்தான், நியூரல் பாத்வேஸ், துருப்பிடித்து போகின்றன அல்லது சுருங்கி விடுகின்றன. நியூரோபிக்ஸ் செய்வது அந்த பெட்டகத்தை பாதுகாப்பாக வைத்திருப்பது மட்டுமல்ல, அந்த பெட்டகத்திற்கு செல்லும் நூற்றுக்கணக்கான புதிய வழிகளை மூளைக்குள் செதுக்குவதாகும். பார்வையின் மூலம் ஒரு நினைவை மீட்க முடியவில்லை என்றால் வாசனை மூலமாக மீட்கலாம். வாசனை வேலை செய்யவில்லை என்றால் தொடு உணர்வின் மூலம் மீட்கலாம். மூளையின் இணைப்புகளை ஒரு சிலந்தி வலையைப் போல பல திசைகளிலும் பின்னுவதுதான் இந்த அறிவியலின் நோக்கம். முடிவுரை. பிரபஞ்சத்தின் மிகச்சிறந்த உடற்பயிற்சி கூடம். மூளையை மேம்படுத்த எந்த ஒரு விலைமதிப்பற்ற மாத்திரையோ பிரத்யேகமான கருவிகளோ தேவையில்லை. நீங்கள் வாழும் இந்த அன்றாட வாழ்க்கைதான் பிரபஞ்சத்தின் மிகச்சிறந்த உடற்பயிற்சி கூடம். கண்களை மூடிக்கொண்டு குளிப்பது, புதிய பாதையில் அலுவலகத்திற்கு பயணிப்பது, சாப்பிட பயன்படுத்தும் கையை மாற்றுவது, உங்களுக்கு துளியும் பரிச்சயமில்லாத ஒரு புதிய இசையை கேட்பது என உங்கள் பழக்க வழக்கங்களில் நீங்கள் செய்யும் ஒவ்வொரு சிறு விரிசலும் உங்கள் மூளைக்குள் ஒரு புதிய பிரபஞ்சத்தையே சிருஷ்டிக்கிறது. நமது மூளை என்பது நாம் பயன்படுத்தும் விதம் பொறுத்து விரிவடையும் அல்லது சுருங்கும் ஒரு மாயாஜால உறுப்பு. பழக்க வழக்கங்கள் மனிதர்களை உருவாக்குகின்றன. ஆனால் அதே பழக்க வழக்கங்கள்தான் நமது மூளையை உறங்கவும் வைக்கின்றன. அறிவியலின் இந்த ஆழமான பயணம் உங்கள் சிந்தனையின் எல்லையை விரிவடைய செய்திருந்தால் இந்த காணொளியை லைக் செய்து நமது தமிழ் இன்ஸ்பிரேஷன் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து இணைந்திருங்கள். உங்கள் சிந்தனைகளை கீழே கமெண்ட்லை பதிவு செய்யுங்கள்.